நம்ம தொடர்ந்து வாசித்து தியானிக்கும் போது ஒரு முக்கியமான இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு என்னன்னா, டிபெண்டிங் ஆன் காட். முழுவதுமாக கர்த்தரை சார்ந்து வாழுகிறார். அப்படி கர்த்தரை சார்ந்து வாழுகிற இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும், எப்படிப்பட்ட நம்பிக்கையும் திடனும் தைரியமும் அந்த இருதயத்துக்குள்ளாக இருக்கும் என்பதை இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆண்டவரை சார்ந்து கொள்வது என்பது விசுவாச வாழ்க்கையில் மிக மிக தேவையானது. அவரை சார்ந்து கொள்ளும்போது தான் அவருடைய பலனை, அவருடைய நடத்துதலை, அவருடைய உண்மைத்தன்மை, அவருடைய குணாதிசயங்களை நம்ம அறிய முடியும். ஒரு உதாரணமாக, ஒரு குழந்தை தன் தகப்பனை எந்த அளவு அதிகமாக நம்பி பிடித்து பற்றி கொள்கிறதோ அந்த அளவு தகப்பனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அந்த பிள்ளைக்கு இருக்கும். அதுபோல நாம் கிறிஸ்து இயேசுவிலே தேவனுடைய பிள்ளைகள். நாம் எந்த அளவு ஆண்டவரை சார்ந்து கொள்கிறோமோ, அவருடைய வார்த்தையில சார்ந்து அப்படியே நம்முடைய இருதயமும் நம்முடைய ஆவியாத்துமா தேவனிலே அவருடைய வார்த்தையிலே சார்ந்து இருக்கும் போது அந்த சார்பு ஸ்தோத்திரத்தையும் துதியையும் நமக்கு கொண்டு தரும். ஒரு பிள்ளை தன் தகப்பனுடைய கையை பிடிச்சு நடக்குது, வெளியில காலு தட்டுது, ஆனால் தகப்பன் அந்த கையை இறுக்கி பிடிச்சிருக்கிறாரு. நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த பிள்ளை உடனே தகப்பனுடைய முகத்தை பார்க்கும். அப்படியே பார்க்கும், ஏன்னா நான் விழுந்திருப்பேன், காயப்பட்டிருக்கோம், என்னை நீங்க காப்பாற்றினீங்க. அந்த பார்வை, அந்த உள்ள எண்ணம், நன்றி அறிதல், ஸ்தோத்திரம். ஸோ நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனைதினம் நம் தேவனை சார்ந்து அவரால் காப்பாற்றப்படுவதை, அவரால் போஷிக்கப்படுவதை, அவரால் நடத்தப்படுகிறதை உணர்ந்து ஸ்தோத்தரிப்பது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறது தான் ஆராதனை. அந்த ஆராதனையினுடைய எக்ஸ்டென்ஷன் வெளிப்பாடு நம் சபை கூடி வரும்போது நம்முடைய துதிகளிலே ஸ்தோத்திரங்களிலே வெளிப்படுகிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினேன், எனக்கு இறங்கிய விண்ணப்பத்தை கேட்டேன். என் நீதியின் தேவனே. அதே மாதிரி 5ஆம் வசனத்துல நீதியின் பலிகளை சத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். முதல்ல நீதியின் தேவனே, அவருடைய நம்பிக்கை, ஆண்டவர் மேல தேவன் மேல் வைத்திருக்கிற அவருடைய விசுவாசம் அவருக்கு நீதியையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் கொடுத்திருக்கிறது. 5ஆவது வசனத்துல நீதியின் பலிகள் என்ன? தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஸ்தோத்திரமும் துதியும் காணிக்கைகளும் தான் நீதியின் பலி. ஒருவேளை பழைய பாட்டு நாட்களில் தாவீது சொல்லும் போது தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலவிதமான பலிகள், லிட்டராகவே ஆடு, மாடு, இன்னும் புறா, அவைகளை பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கிற பலிகள் இருந்தது. இன்றைக்கு நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரே பலி, அந்த பலிகளில் இருந்தாலும் நம்மை விடுதலை ஆக்கிவிட்டது. நம்முடைய ஆராதனை நீதியின் பலி, உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது. கர்த்தர் பாதுகாக்கிறார், அவரின் கரத்தை பிடித்திருக்கிறார். நான் விழுந்து போவதில்லை, நிர்மூலமாகவில்லை, நான் உடைக்கப்பட்டு போவதில்லை என்கிற தைரியம் நம்முடைய ஆராதனையில துதியாக வெளிப்பட வேண்டும், ஸ்தோத்திரமாக வெளிப்பட வேண்டும். எவ்வளவோ அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்தே கர்த்தர் நமக்குள்ளால நம்மோடு இருந்து அவர் விருப்பங்களை செய்கைகளை உண்டுவாகி அநேக காரியங்களை நமக்கு உணர்த்தி நம்முடைய மனதிலும் வெளிச்சந்தத்தை நம்ம நடத்துகிறார். நாம் பலவீனர்கள், எவ்வளவு குறைவுகள் நமக்கு உண்டு, அவை எல்லாவற்றிலும் தேவனுடைய அன்பு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஸோ கர்த்தருடைய கரத்தை பிடித்து நடக்கிற நாம், என் நீதியின் தேவனை, நீர் எனக்கு நீதி, நீரை எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி கொண்டு நடக்க முடியும். நம்முடைய ஆராதனை மிகவும் நேர்த்தியாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். மறுபுத்தரை எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணாந்தி விரும்பி போய் நாடுகிறீர்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
உண்மையான சத்தியத்தின் அடிப்படையில் மெய்தேவனை அறிந்து அவர் மேல் நம்ம வைக்கிற பக்தி, விசுவாசம், அந்த அவைகள் தேவன் அறிகிறவரும் அது அவருக்கு பிரியமா இருக்கிறதும் அப்படிப்பட்டவனை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறிகின்றேன். அப்படி நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும்போது, தீமையை விட்டு விலகும் போது, அவருடைய வசனத்துக்கு ஈடுபடும் போது, நாம் கூப்பிடும் போது அவர் கேட்பார். நம்முடைய ஆராதனையும் அவர் ஏற்றுக்கொள்வார், நம்முடைய ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏற்றுக்கொள்வார், நம்முடைய விண்ணப்பங்களையும் அவர் கேட்பார் என்று நம்ம பார்க்கிறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டாலும் இருங்கள். இதே வசனத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது எபேசியர் 4:26 சபைக்கு விசுவாச குடும்பங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறது பார்க்க முடியும். ஒரு வாசிப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் சொல்றாரு. பவுல் அதை சொல்லும்போது சூரியன் அஸ்தமிக்கு பின்பு உங்களுடைய கோபம் தனிய கடவுள் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டுமே சேம் பிரின்சிபல். நாம் அந்த கோபத்துக்கு காரணமானவைகளை நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரோடு பேசி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இளைப்பாரி சமாதானத்துக்குள்ளால் வந்து காலையில் எழும்புவதற்கு முன்பாக, சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக நம்ம கோபப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த சரியான காரணங்களாக இருந்தாலும் தவறான காரணங்களாக இருந்தாலும் நாம் அதை விட்டுவிட வேண்டும். அநேக வேளைகளில் நம்மோடு இருக்கிற நம்மை நேசிக்கிற மனிதர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் விசுவாசிகளும் உறவினர்களும் கூட நம்ம புரிந்து கொள்ளாமல் சில காயப்படுத்துவாங்க, கோபப்படுத்துவாங்க. அது இயல்பு. அநேக சூழ்நிலைகள் நம்மளை கோபப்படுத்தும், காயப்படுத்தும். அதான் ஒரு தேவ மனுஷர் எப்படி சொல்வாரு, we cannot control the situation and we cannot control others also. சூழ்நிலைகளை நம்ம கட்டுப்படுத்த முடியாது, அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. மற்றவர்களை நமக்கு எதிராக தவறான விதத்துக்கு நமக்கு எதிராக கோபத்தை தூண்டுகிறவர்களை, தவறான பொய் குற்றச்சாட்டுகிறதா இருக்கிறோம், தவறான புரிந்து கொள்ளுதல், அவர்களையும் நான் கட்டுப்படுத்த முடியாது, சரி செய்ய முடியாது. அநேக வேளைகளை நம்ம நினைப்போம் பேசினா சரியாகணும்னு. அதுவும் வேதம் தருகிற ஒரு ஆலோசனை. உங்களுக்குள்ள ஒரு குறைவு இருந்தால் நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேசுங்க, இல்லைன்னா அவங்க 2 பேர் போய் பேசுங்க. இது ஆண்டவர் வைத்திருக்கிற ஆலோசனை. ஆனால் அதை விட இங்கே தாவீது மூலமாகவும் பவுல் மூலமாகவும் கற்றுத்தருகிற ஆலோசனைகள் நம்முடைய கோபங்களை, நமக்கு வேதனை தருகிற காரியங்களை அமைதியான ஜெபத்தில், பர்சனல் ப்ரேயரில் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் எடுத்துட்டு போய் அதை சரி செய்ய முடியும்னு சொன்னால் அது மிக மிக ஆசீர்வாதமான காரியமாக இருக்கும். மிகவும் தேவனுக்கு முன்பாக பிரியமானது ஏற்றமாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்க முடியும். 6 எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் வழியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கும் காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை நிர்ணயித்து தந்து சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்யும். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் பிரகாசிக்க பண்ணும். அந்த இடத்துல கேன் டு மீ, எங்களை பாரமாட்டுவரே, எங்களை நாங்கள் படுகிற நெருக்கத்திலிருந்து எங்களை காப்பாற்ற மாட்டுவர அப்படிங்கிறதான உம்முடைய ஒளி, வெளிச்சம், ஞானம். ஏன்னா தன்னுடைய இருதயத்தில் சில கேள்விகள், அதற்கு கொடுக்கப்படுகிற பதில், வெளிச்சம், உடைய ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். நாங்கள் தெளிவடையட்டும். படுக்கையிலே இருந்து பேசி தெளிவடைத்துக்கிறோம். வசனங்கள் மனப்பாடம் பண்ணுதல்
வசனங்களை இருதயத்தில் வைக்கிறது. வசனங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அந்த இருதயங்களில் வைக்கப்பட்ட வசனங்கள் நமக்கு ஏற்ற வேளையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உள்ளத்தில் அது பேசும். ஆவியானவர் அதை எடுத்து நம்மளோட உணர்த்தி பேசுவார். அதுதான் வெளிச்சம். வேதமே வெளிச்சம், வேதமே ஒளி, வேதமே சத்தியம், வேதமே ஆவியின் ஜீவன். அந்த தெளிவு நமக்குள்ளால் வரும்போது சந்தோஷம் உண்டாகும். அதான் சொல்லுகிறாரு, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கும் காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம், அதிக சந்தோஷத்தை நிறைவேற்றி சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். உண்மை மட்டுமே சார்ந்து கொள்வேன். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். அதுக்காக சர்டன் இன்ஸ்டன்ட் நம்ம மனிதனை நம்ப வேண்டியதான். ஒருவர் நம்பாம நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆனால் நான் நம்பும் போது நமக்கு அடிப்படையான ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். மனிதர்கள் விரைவினர்கள், குறைவுள்ளவர்கள், மாற்றத்துக்குரியவர்கள், அவருடைய சிந்தனைகள் நம்மை புரிந்து கொள்ளாமல் போகலாம். அதனால் நாம் சில வேளையில் தவறான விதத்திலே நாம் குற்றச்சாட்டப்பட முடியும். அதை உணர்ந்து நம் ஆண்டவரை முழுவதுமாக நம்ப முடியும். அவருடைய வார்த்தை நம்ம முழுவதுமாக பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக அற்புதமாக நடத்துவார். ஸோ எங்கள் தாவீதை போல நாமும் என் நீதியின் தேர்வு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் தேவனுடைய சமூகத்திலே வருவதும், நாம் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுவதும், நம் கிறிஸ்துவுக்குள் பாவம் மன்னிப்பு உண்டென்று அறிவதும், அவர் நம்மை நீதிமானாக மாற்றினார். இவளை உணர்ந்தவர்களாக நாம் மெய்யாகவே நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக பயந்து நடந்து பக்தி உள்ளவர்களாக இருந்து தேவனோடு சார்ந்து வாழ்ந்து நாம் மாம்ச விளைவினர்கள் உலகத்தில் வருகிறதான சோர்வுகளை நாம் மேற்கொண்டு நாம் சமாதானத்தோடு ஏற்படுத்த நல்ல சுகநித்திரை கடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. ஆம், நமக்கு கற்று